Hi students, welcome to Spax Academy. நம்ம இப்போ குரூப் ஒன்ல டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் சம்மந்தமான டாபிக்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி மூவ்மெண்ட்டுங்கிறது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இப்போ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எப்படிலாம் நம்ம படிக்கணும், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்குது, இந்த பர்டிகுலர் டாபிக், இந்த சுதேசி மூவ்மெண்ட்டுக்கு பர்டிகுலர் டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விடுதலை போராட்டத்தோடைய ஒரு பார்ட். சரிங்களா? முதல்ல இந்த சுதேசினா என்ன, அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக சுதேசிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, ஒருவருடைய சொந்த தேசம் அப்படிங்கிறது தான் சுதேசிங்கிற ஒரு கருத்துக்கான அர்த்தம். தேசினா என்ன, தேசம் தானே, சுய தேசம், ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிருந்து எடுக்கப்பட்டது, யாரு சொன்னாங்க அப்படின்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே, எம்ஜி ரானடே. இவர் வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மர் மகாராஷ்டிராவில். நம்ம சோசியல் ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் படிக்கிறப்ப எம்ஜி ரானடே பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த 1872 அவரோட லெக்சரர்ல, அந்த அவரோட உரைகள்ல, பூனால அவர் ஆற்றிய உரைகள்ல என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த சுதேசி அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஃபர்ஸ்ட் முன் வச்சார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஒரு டேட்டா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரானடே என்ன சொல்றாருன்னா, அப்ப சுதேசினா என்ன அப்படின்னா goods produced in one's own country should be given preference even if the use of such goods prove to be less satisfactory. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னா தன் நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அதை வாங்கணும். அந்த பொருள் அந்த அளவுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றாலும் அந்த பொருளை தான் பயன்படுத்தணும், வேற அந்நிய நாட்டு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அந்த சுதேசிங்கிறதுக்கான அர்த்தம். சரி, இப்ப இந்த சுதேசியும் ஏன் இந்த விடுதலை போராட்டத்துல ஏன் வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு? விடுதலை நம்ம யாருக்காக போராடுறோம், யாருக்கு எதிராக போராடுறோம்? பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறோம். அப்போ பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறப்போ வெறுமனே பொலிட்டிக்கலா மட்டும் நம்ம போராடாம சுதேசியாவும் நம்ம போராடுறோம். அதாவது பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்கிறது, பிரிட்டிஷ் வந்து இது மாதிரி மறைமுகமாக என்ன செய்யறது அப்படின்னா நம்ம போராடுறது. அதனால இந்த சுதேசி போராட்டம் வந்து விடுதலை போராட்டத்தோடைய ஒரு பங்காக இருக்கு. சரிங்களா? இல்ல இந்த சுதேசியோடைய நம்ம கருத்துல நம்ம ஆரம்பத்துல எம்ஜி ரானடே சொன்ன கருத்துக்களை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி சுதேசி பத்தி சொல்லியிருப்பாரு. காந்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சுதேசி இஸ் தி ஸ்பிரிட் இன் அஸ் which restrict us to use and service of our immediate surrounding to the exclusion of more remote. அது என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு உத்வேகம். சுதேசிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உத்வேகம். அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்ம இமிடியட் சரௌண்டிங், நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கு பாத்திருக்கீங்களா, பக்கத்துல இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துல எந்த பொருள் இருக்குதோ அதை மட்டும் தான் பயன்படுத்தணும், அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த சுதேசிங்கிற. அப்ப சுதேசிங்கிற ஒரு உத்வேகம், ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னது காந்தி. இது கேட்பாங்க. ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசில பாத்தீங்க அப்படின்னா இந்த கோட்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க. ஒரு ஏதாச்சும் ஜவஹர்லால் நேரு, அன்னி பெசன்ட், காந்தி, இந்த மாதிரி விவேகானந்தர், இந்த முக்கியமான நபர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, கோட்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த கோட்ஸ் என்ன செய்யறாங்க, அந்த கோட்ஸை கொடுத்து அந்த வாக்கியத்தை கொடுத்து இந்த வாக்கியத்தை கூறியவர் யார் அப்படிங்கிற கேள்விகளும் இந்த கேள்விகளை கேட்கறாங்க. குரூப் ஒன்லயே அந்த மாதிரி கேள்விகள் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேசிய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாரும் என்னென்ன கருத்தாக்கம் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியதா இருக்கு. சரிங்களா? அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முக்கியமா இமீடியட் நெய்பர்ஸ் இருந்து ஒரு பொருளை வாங்குங்க அப்படிங்கிறது தான் அவரோட காந்தி சொல்லக்கூடிய முக்கியமான கருத்தாக இருக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2 முக்கியமான நபர்கள் இந்த சுதேசி பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு வந்து ஜி சுப்பிரமணியம், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஜி சுப்பிரமணியம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தமிழ்நாட்டுல அந்த சுதேசி மித்திரங்கிற பத்திரிகை, இது ஹிந்துங்கிற பத்திரிகை ஆரம்பித்தவர், மெட்ராஸ் மகாஜன சபையில ஒரு முக்கியமான நபரா இருந்தவர். இப்படிப்பட்ட தகவல்கள் நம்ம ஜி சுப்பிரமணியம் பத்தி நம்ம படிச்சிருப்போம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சுதேசிங்கிற பாத்தீங்கன்னா ரிவோல்ட் அகைன்ஸ்ட் தி ஸ்டேட் ஆஃப் டிபெண்டன்ஸ் இன் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் தியர் நேஷனல் லைஃப். அதாவது பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு நாட்டை நம்ம நம்பி இருக்கோம் பாத்திருக்கீங்களா, டிபெண்டன்ஸ் பண்ணி இருக்கோம் பாத்திருக்கீங்களா, அதுக்கு எதிரான ஒரு புரட்சி அப்படிங்கிற மாதிரி தான் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சுதேசி போராட்டத்தை சொல்றாரு ஜி சுப்பிரமணியம். கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்றாரு அப்படின்னா சுதேசி மூவ்மெண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அவர் இண்டஸ்ட்ரி பட் ஃபார் அன் ஆல் ரவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் அவர் நேஷனல் லைஃப். வெறுமனே பாத்தீங்கன்னா சுதேசி போராட்டங்கிறது பாத்தீங்கன்னா வெறுமனே நம்ம பொருட்களை நம்மளே உற்பத்தி பண்றது அப்படிங்கறத மட்டும் சொல்லிங்க விடாம வேற பாத்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான நேஷனல், அதாவது அனைத்து எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி எல்லா விதமான நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான முன்னேற்றத்துக்கும் இந்த சுதேசி இயக்கங்கிறது காரணமாக அமையும் அப்படின்னு கோபாலகிருஷ்ண கோகலே சொல்றாரு. இதெல்லாம் சுதேசி அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்கு சுதேசிங்கிற வார்த்தைக்கான என்னென்ன கருத்தாக்கங்கள், யார் யாரெல்லாம் என்னென்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து 4 நபர்கள் அதிகமாக பத்தி பார்த்தோம். சரிங்களா? இது இந்த கோட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏன் இந்த சுதேசி போராட்டம்ங்கிறது உருவாச்சு. சரிங்களா?
அதை பார்த்துட்டு சுதேசி போராட்டம்னா என்ன அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம் பின்னாடி பார்ப்போம். சுதேசி போராட்டம்னா என்ன அப்படின்னா நம்ம நாட்டு பொருட்களை நம்மளே பயன்படுத்துவது, அண்டை நாட்டு பொருட்களை புறக்கணிப்பது, இதுதான் சுதேசி போராட்டம்னா. அதுதான் காரணம். ஏன் இது வந்து முக்கியமா வர ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்த தருணத்துல இந்திய விடுதலை போராட்டத்துல முக்கியமா வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இருக்கு பார்த்திருக்கீங்களா, வங்காள பிரிவினை. அந்த வங்காள பிரிவினை வந்து ஒரு திட்டம் அறிவிப்பாங்க. நம்ம வங்காள பிரிவினை தனி கான்செப்டாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம ஷார்ட்டா நம்ம பார்ப்போம். வங்காள பிரிவினைங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பெங்கால்ங்கிற ஒரு, இன்னைக்கு இருக்கு பார்த்திருக்கீங்களா வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இருக்கு பார்த்திருக்கீங்களா. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பெங்கால் இருந்துச்சு. அந்த பெங்காலை பாத்தீங்க அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறது தான் இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ங்கிறது. அதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா 1905 அது வந்து அறிவிச்சாங்க, 1905 அறிவிச்சாங்க. அந்த வங்காள பிரிவினை வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணல. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு கேள்விப்பட்டிருக்கேன், பிரித்தாளும் கொள்கை. பிரித்தாளும் கொள்கைங்கிற ஒண்ணு பின்பற்றுவாங்க பிரிட்டிஷ். அந்த பிரித்தாளும் கொள்கையோட ஒன் ஆஃப் த ஒரு வடிவம் தான் என்னது, இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்காள பிரிவினை. அதாவது பாத்தீங்கன்னா வங்காளத்துல முஸ்லீம் ஹிந்து என்ன செய்யறது அப்படின்னா தனியா பிரிச்சிருது. அப்பனா என்ன செய்யலாம், அவங்க ஒற்றுமை வந்து போராடுறத நம்ம பிரிச்சிடலாமா, அதுதான் பிரிட்டிஷோடைய முக்கியமான எண்ணம். யார் பிரிப்பா அப்படின்னா லார்டு கர்சன். கர்சன் பிரபு அவர் தான் இப்ப கவர்னர் ஜெனரலா வைசராயா இருப்பார். சரிங்களா. அப்ப அந்த போராட்டத்தை மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த சுதேசிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த சுதேசி போராட்டம் முன்னெடுக்கணுங்கிற ஒரு விஷயம் எப்ப உருவாகுது அப்படின்னா, இந்த வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டம். வங்காள பிரிவினை எதிர்த்து போராடி இருந்தாங்கல்ல விடுதலை போராட்ட வீரர்கள், அந்த போராட்டம் ஆன்டி கொலோனியல், காலனியத்துக்கு எதிரான ஆங்கில காலனியத்துக்கு எதிரான போராட்டத்தை போத என்ன செஞ்சாங்க, இந்த சுதேசி நேஷனலிசம், சுதேசி தேசியவாதம் அப்படிங்கிறத முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா. இந்த சுதேசி போராட்டத்து போது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா, முக்கியமா 1905 இருந்து 1911 வரைக்கும் தான் முக்கியமா நடந்தது. இதெல்லாம் காந்தி வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போராட்டங்கள். சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ், முக்கியமான காலகட்டம் இந்த சுதேசி போராட்டம்ங்கிறது. ஏன் அப்படின்னா அந்த கேரக்டரே சேஞ்ச் ஆச்சு. நிறைய விஷயமான சேஞ்சஸ் நம்ம பின்னாடி படிப்போம். கடைசியா என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு விடுதலை போராட்டத்துக்கு சுதேசி இயக்கம், என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிற நம்ம பின்னாடி படிப்போம். அதுக்கு முக்கியமா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் அதிகப்படுத்துச்சு, மக்கள் அதிகமாக வருவதை ஊக்குவிச்சிச்சு போராட்டத்துக்கு. அதுக்கு முன்னாடி போராட்டத்துல அந்த அளவுக்கு மக்களுடைய பங்களிப்புகள் கிடையாது. மாஸ் மூவ்மெண்ட் அவ்வளவு எதுவுமே கிடையாது, மக்கள் போராட்டமா எதுவுமே கிடையாது, தனிப்பட்ட ரீதியான போராட்டங்களாக தான் இருந்துச்சு. இந்த சுதேசி போராட்டம் என்ன விதத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா, மக்கள் போராட்டமா ஒரு போராட்டம் இருக்கணும் அப்படிங்கிறத முன்னெடுத்துச்சு. சரிங்களா. இதை நம்ம பின்னாடி நம்ம கடைசியாக பார்க்க ஆரம்பிப்போம். இந்த சுதேசி போராட்டம்ங்கிற ஒன்று ஆரம்பிக்கிற காரணம் என்ன, இந்த வங்காள பிரிவினை தான் முக்கியமான காரணம். வங்காள பிரிவினை, பிரிட்டிஷ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, இதெல்லாம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். இப்போ எப்படிலாம் சுதேசி போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா, முக்கியமா 2 வகையான ஒரு சுதேசி போராட்டம் நடத்தினாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசின்னு சொல்லுவாங்க, ஆக்கப்பூர்வ சுதேசி, ஆக்கப்பூர்வ சுதேசின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், மறைமுக எதிர்ப்பு, மறைமுக எதிர்ப்பு. சரி, ஆக்கப்பூர்வம்னா கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்னங்க, ஏதோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஏதோ நம்ம உருவாக்கணும். அப்ப என்ன உருவாக்கணும், இப்ப சுதேசி போராட்டம்னா என்னது, நம்மளோட தொழிற்சாலைகள், நம்மளோட பொருட்கள் நம்மளே உற்பத்தி பண்ணுவது. அப்ப நம்மளுக்குன்னு ஒரு தொழிற்சாலை உருவாக்குறது, இந்த மாதிரி நமக்கு தேவையானதை நம்மளே உருவாக்கி கொள்வது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்ப இந்தியர்கள்ட்ட போய் சொல்றீங்க இந்த மாதிரி நீங்க அந்நிய துணிகளை வாங்காதீங்க, அந்நியர்களோட பொருட்களை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நம்ம என்ன ஏற்படுத்தி கொடுக்கணும், இந்தியாவில் அதுக்கான உற்பத்திக்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ அப்படியே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சுதேசி போராட்டம் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி. பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எதிர்ப்பு. அப்ப எதுக்கு எதிர்ப்பு, ஆங்கிலேயத்துக்கு எதிர்ப்பு. ஆங்கிலேயரை டைரக்டா போய் எதிர்க்கிறது இல்ல, மறைமுகமா எதிர்க்கிறது. மறைமுகமா எதிர்க்கிறதுல இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா, அப்பா அம்மா மேல கோவம் அப்படின்னா அப்பா அம்மா டேட்டா எடுத்துட்டாம சாப்பாடு மேல கோவத்தை காட்டுறது, சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது, வேற ஏதாச்சும் விஷயங்கள் பண்றது, இந்த மாதிரி மறைமுகமா எதிர்ப்பு தெரிவிப்போம் பாத்திருக்கீங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க எந்த விதமா சுதேசி போராட்டத்துல மறைமுகமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேய கல்வி நிலையங்களை புறக்கணிக்கிறது, ஆங்கிலேய துணிகளை புறக்கணிக்கிறது, ஆங்கிலேய என்னென்ன சேவைகள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும், ஆங்கிலேய வேலைகளை புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி செய்யறது பாத்தீங்கன்னா பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. இந்த மாதிரி 2 விதமா தான் என்ன செஞ்சாங்க, இந்த சுதேசி போராட்டத்தை மக்கள் விடுதலை போராட்டக்காரர்கள் கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசியை பொறுத்த வரைக்கும், ஆக்கப்பூர்வ சுதேசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமா இது என்னத்த வலியுறுத்து அப்படின்னா, சுய உதவி, செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுது. செல்ஃப் ஹெல்ப்னா என்ன அப்படின்னா, நம்மளை என்ன செஞ்சுக்கணும், செல்ஃப் கவர்னன்ஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அதுக்கான என்னென்ன கட்டமைப்புகள் வேணும், அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். அப்ப தான் நம்ம என்ன செய்ய முடியும், பிரிட்டிஷோடைய கண்ட்ரோல்ல இருந்து நம்ம விடுபட முடியும், ஆங்கிலேய கட்டுப்பாட்டிலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி ப்ரோக்ராம்ல கேட்பாங்க. எப்படிலாம் கேட்கலாம்னா, கேள்வி கேட்கலாம்னா கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி ப்ரோக்ராம் இஸ் ராஜ்யசபா டேஷ் அந்த மாதிரி கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் வச்சிருவாங்க. அதுல இது நம்ம என்ன செல்ஃப் கவர்னன்ஸ், செல்ஃப் ஹெல்ப், இந்த மாதிரியான விஷயங்கள் தான்
கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி ப்ரோக்ராம் சொல்லக்கூடியது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது முக்கியமான நபர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். இவர் தான் இதுல வந்து முக்கியமான நபர். இந்த சுதேசி போராட்டத்தப்போ முக்கியமா கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆத்மசக்தி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து வலியுறுத்துறாரு. ஆத்மசக்தினா அதேதான், சுய உதவி தான். அதாவது ஆத்மானா என்னது, நம்ம தெரியும், உயிர். சக்தினா என்னது, பவர். அப்ப என்ன அப்படின்னா ஆத்மசக்திங்கிற பேர்ல என்ன செய்யறாரு அப்படின்னா சுய உதவிகள் என்ன செய்யறாரு அப்படின்னா அதிகமா ஆரம்பிக்கிறார். அதாவது மீன்ஸ் சுயமா நம்மளே சேர்ந்து தொழில் செய்யறது, நம்மளே வந்து விற்பனையை பெருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தான் யார் முன் வச்சா, ரவீந்திரநாத் தாகூர். அந்த பேர் முக்கியம். என்ன பேர் அப்படின்னா ஆத்மசக்தி. அதுக்கான அர்த்தம் என்ன, செல்ஃப் ஹெல்ப். இதெல்லாம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தாகூர் என்ன சொல்றாரு அப்படின்னா கால்டு ஃபார் எக்கனாமிக் செல்ஃப் டெவலப்மெண்ட். நம்ம பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், செல்ஃபா நம்ம டெவலப் பண்ணணும். நம்மளாமே என்ன செஞ்சுக்கிறோம், நம்மளாமே இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணணும். நம்மளாமே பாத்தீங்க அப்படின்னா குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்மளுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம அடிமை இது இருக்கணும், கன்சியூமரிசம் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறது தாகூர் வந்து முன்வைக்கிறார் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசிங்கிற விஷயத்துல. சரிங்களா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுதேசி லாங்குவேஜ்ல கொடுக்கணும். தட் மீன்ஸ் சுதேசி மொழிகள். சுதேசி மொழிகள் அந்தந்த மொழிகள்ல, இப்போ வங்காளம்னா வங்காள மொழியில, தமிழ்நாட்டில் பார்த்தா தமிழ் மொழியில, இந்த மாதிரி அந்தந்த மொழிகள்லேயே நம்ம என்ன செய்ய எஜுகேஷனை வழங்கணும். ஆங்கிலேய கல்வியை நம்ம நம்பி இருக்கிறனால தான் நம்ம என்ன செய்யறோம், அதை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இப்படிப்பட்ட விஷயங்கள இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி ப்ரோக்ராம்ல யாரெல்லாம் வலியுறுத்துறாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வலியுறுத்துறாரு. இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி ப்ரோக்ராம்ல ஆக்கப்பூர்வ சுதேசி ப்ரோக்ராம் இன்னொரு முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா இந்த டான் சொசைட்டிங்கிற ஒரு அமைப்பு. விடிவெள்ளி கழகம் சொல்லுவாங்க. டான் சொசைட்டி, விடிவெள்ளி கழகம். இந்த விடிவெள்ளி கழகம் என்ன சொல்றது அப்படின்னு யார் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா சதீஷ் சந்திரா ஆரம்பிச்சிருப்பார். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒன்று டான்ஸ் சொசைட்டி ஆரம்பிக்கிறாங்க. இந்த விடிவெள்ளி கழகம் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா. இது என்ன இப்ப பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் என்ன அர்த்தம், அப்போ நம்மளுக்கு கல்வியை நம்மளே வழங்குறது. சரிங்களா. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பெங்கால் நேஷனல் காலேஜ் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1905 முக்கியமா அந்த நேஷனல் கவுன்சில் எஜுகேஷன் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். நம்ம எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பிச்சது யாருன்னா இந்த டான்ஸ் சொசைட்டி தான் அந்த கல்வி நிலையங்களை ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சதீஷ் சந்திரா அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எஜுகேஷன் வர்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஆங்கிலேயர்ல இருந்து வெளியே வாங்க. ஏன்னா ஆங்கிலேய இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்லேவரி, ஒரு அடிமைத்தனமான ஒரு கல்வி நிலையங்கள் தான் அந்த கல்வி நிலையங்கள். அதுல இருந்து நீங்க வெளியே வாங்கன்னு யாரும் வலியுறுத்துறாரு, ஸ்டூடெண்ட்ஸை வலியுறுத்துறாரு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என்ன செய்யல, ஆங்கிலேய கல்வியை விட்டு வெளியில வரல. ஏன்னா ஆங்கிலேய கல்வி கட்டாதான் ஜாப் கிடைக்கும், இல்லைன்னா இந்த இந்திய கல்வி கட்டா ஜாப் கிடைக்க, வேலைகள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்படி காரணத்தை முன் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில. அப்போ இந்த எஃபெக்ட் வந்து சரி அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டடீஸ்ல எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், மறைமுக எதிர்ப்பு. மறைமுக எதிர்ப்புங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மறைமுகமா எதிர்க்கிறது, பாய்காட் பண்றது. எதை, எல்லாத்தையுமே அவங்களோட சேவைகள், அவங்களுடைய கல்வி நிலையங்கள், அவங்களுடைய கோர்ட்டு, அவங்களுடைய வேலைகள், கவர்மெண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறது. இது யார் வந்து ஏன் வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம். அதாவது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகல. அது வந்து ரொம்ப பேர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அதை வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. யாருன்னா முக்கியமான பிறகு யாருன்னா இந்த மிலிட்டன்ட் லீடர்ஸ். நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா 2 குரூப்ஸ் இருப்பாங்க, மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ். மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள். இந்த மிதவாதிகள்ல என்ன இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க பார்த்திருப்போமா, லால் பால் பால், லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவோம், தீவிர தேசியவாதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுல இன்னொன்னு அரவிந்த் கோஷ். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் லீடர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா இதை வந்து என்ன செய்யறாங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசியை புறக்கணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி ஒர்க் அவுட் ஆகாது, என்ன பண்ணணும், நம்ம பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி நம்ம வரணும், மறைமுக எதிர்ப்பை நோக்கி நம்ம வரணும். மறைமுக எதிர்ப்பு அவங்க என்ன செய்யறாங்க, புதுவிதமான ஒரு வழிகாட்டுதல் காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பாய்காட் பண்ணுங்க, இதுதான் முக்கியமானது. பாய்காட், எதிர்ப்பு தெரிவிங்க, புறக்கணிங்க. எதாவது புறக்கணிக்கணும், ஃபாரின் குட்ஸ், அந்நிய பொருட்களை. வேற பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்னா அப்ப கவர்மெண்ட் யாரோட கண்ட்ரோல் இருக்கு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதனால இப்ப இந்தியன் கவர்மெண்ட், இப்ப நம்ம இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட், அதை அவங்க சொல்ல வரல. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட கோர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான டைட்டில்ஸ், சர்வீசஸ், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன செய்யுங்க, நீங்க புறக்கணிங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த புறக்கணிப்புக்கு அவங்க வராங்க பாத்திருக்கீங்களா. இந்த புறக்கணிப்பு அவங்க சொல்றப்பதான் இந்த போராட்டம் என்ன போராட்டமா மாறுது, மக்கள் போராட்டமா மாறுது. மாஸ் மொபிலைசேஷன், மக்கள், பெரும்பாலான மக்களை என்ன செய்ய முடியும், அவங்களால ஒருங்கிணைக்க முடியுது. சரிங்களா. அப்ப இதனாலதான் அது என்ன போராட்டமா மாறுது, மக்கள் போராட்டமாக மாறுது. இதுல பாத்தீங்கன்னா வேற என்னென்ன விஷயம், இப்ப மக்களை திரட்டணும்,
அதாவது மக்கள் போராட்டமா மாறல, மாறணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். மக்களை திரட்டணும், மக்களை ஒன்றிணைக்கணும், மக்கள் போராட்டமா இருந்தாதான் இந்த போராட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியும், ரொம்ப சக்சஸா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். அதுக்கு அந்த எண்ணத்தை, அந்த முயற்சி, அந்த குறிக்கோள் அடையிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிலீஜியனை பயன்படுத்துறாங்க. இப்போ ரிலீஜியன்ல பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா மக்களை ஒருங்கிணைத்து இந்த மாதிரி கருத்துக்கள் என்ன செய்யறாங்க, முன் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாசிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா சுதேசி போராட்டம் இந்தியாவில் நடைபெற்றது. இப்ப என்ன என்ன ஒரு முக்கியத்துவம், ஏன் இந்த சுதேசி போராட்டம் அப்படி என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, என்ன முக்கியத்துவத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட விடுதலை போராட்டத்துல, இந்திய தேசிய இயக்கத்துடைய விடுதலை போராட்டத்துல முதல் முறையாக அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரு ஒரு நேஷனலிஸ்ட் ஐடியாஸ், அதாவது பாத்தீங்கன்னா தேசிய அரசியல் நோக்கி அந்த அந்த தேசிய அரசியலுடைய கருத்துக்கள் போய் சென்றடைந்துச்சு அப்படின்னா இந்த போராட்டத்துலதான் அவங்க மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற ஆரம்பிச்சாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்கள், அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கல்வியில் எதுவுமே அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெண்கள், ரொம்ப ஒர்க்கர்ஸ், விவசாயிகள், மார்ஜினைஸ்ட் குரூப்ஸ், ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த மாதிரி எல்லாருக்குமே என்ன இந்த மாதிரி தேசியவாத சிந்தனைகள் என்ன செய்யப்பட்டது, போய் சென்றடைந்தது. என்ன காரணம்? இந்த சுதேசி போராட்டம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சுதேசி போராட்டம் இதை வந்து ஏற்படுத்துது. அது ஒரு முக்கியமான காரணம், இம்பார்ட்டன்ஸ். ரெண்டாவது முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சுதேசி போராட்டத்துல பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எலைட், அதாவது உயர் கூடிய மக்கள் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா, பணக்காரர்கள், உயர் ஜாதி மக்கள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த விடுதலை போராட்டத்துக்கு அந்த அளவுக்கு என்ன செய்யல அப்படின்னா வரல. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்களோட இதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த போராட்டம் தான் என்ன செஞ்சு அப்படின்னா இந்த எலைட் பீப்புள், உயர்குடி மக்களையும் என்ன செய்யப்பட்டது, இந்த தேசிய அரசியல் நோக்கி வர காரணமாக இருந்தது. ரெண்டு. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த பீரியட்ல சுதேசி போராட்டத்துல, சுதேசினா என்ன, அந்தந்த மொழிகள் அந்தந்த இதுன்னு நம்ம பார்த்தோம். அது ஒண்ணு பார்த்தோம், எஜுகேஷன் அந்தந்த மொழிகளை வழங்கணும். அப்போ சுதேசி போராட்டத்தப்போ வெர்னாகுலர் பிரஸ், உள்ள உள் சொந்த மொழிகள் இருக்கும் பாத்திருக்கீங்களா, மராட் மொழிகள், தமிழ், வங்காளம், இந்த மாதிரி மராத்தி, இந்த மாதிரி அந்தந்த மொழிகளுடைய பத்திரிகைகள் என்ன செய்யப்பட்டது, அதிகமாக வர ஆரம்பிக்கப்பட்டது. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சுதேசமித்ரன், தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சுதேசமித்ரன், மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா கேசரி மராத்தி மொழியில, அடுத்து வங்காள மொழியில பாத்தீங்கன்னா யுகந்த, இதெல்லாம் முக்கியமான பத்திரிகைகள் தான், கேள்விகளா கேட்டிருக்காங்க ஏற்கனவே. சரிங்களா? சுதேசமித்ரங்கிறது ஜி சுப்பிரமணியன், கேசரிங்கிற பாத்தீங்கன்னா பாலகங்காதர திலகர், இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா கேள்விகள் என்ன செஞ்சிருக்காங்க, அதிகமாக இல்லை கேட்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதோடைய இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இப்போ இதுக்கு பிரிட்டிஷ் என்ன செஞ்சாங்க, இந்த போராட்டத்தை ஒழிக்கிறதுக்கு அவங்க முக்கியமா என்ன செஞ்சாங்க அப்படின்னா பல சட்டங்களை போட்டாங்க. என்ன அப்படின்னா பப்ளிக் மீட்டிங் ஆக்ஷன் போட்டு என்ன செய்யறது அப்படின்னா மக்கள் கூடுறத, மக்கள் போராட்டமாவது மாறிச்சு நம்ம பார்த்த மாதிரி இல்லையா, மக்கள் போராட்டத்தை வந்து என்ன செய்யறது, மக்கள் கூட விடுறத தடுக்கிறது. மக்கள் கூடினாங்கன்னா அவங்க மேல கேஸ் போடுறது, கைது செய்யறது, இந்த மாதிரி சட்டம் போட்டாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், அதாவது வெடிகுண்டு சட்டம்ங்கிற பேர்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா அது மூலமாக அரெஸ்ட் பண்ணாங்க. நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் அஃபென்ஸ் ஆக்ட், செய்தித்தாள்கள் குற்றச்சட்டங்கிற பேர்ல செய்தித்தாள்கள் ஏதாச்சும் பிரிட்டிஷ் எதிராக பேசிட்டு அப்படின்னா அதுல அந்த அந்த செய்தித்தாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்சார் வழங்குற இந்த மாதிரியான விஷயங்கள். பிரஸ், பத்திரிகைகளுக்கு என்ன செய்யணும், கட்டுப்பாடு விதிக்கிறது, இந்த மாதிரியான சட்டங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சுதேசி போராட்டத்தோடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுடைய இந்த விஷயமா நம்ம பார்க்கக்கூடியது. இதான் நம்ம குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல இது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸா இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு டாபிக் நம்ம மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பார்க்ஸ் அகாடமில பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. அது சம்பந்தமான குவரிஸ் நீங்க கேட்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 8190879379 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இன்னொரு அடுத்த செஷன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல நம்ம இன்னொரு கான்செப்ட்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.